அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக எந்தெந்த விஷயங்களில் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது 7.5 சனி முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் முழு சுபகிரகமான குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி என்பது மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கும். அதிலும் பஞ்சமஸ்தானம் என்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அற்புதமான சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலக்கி விடுகிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாகவும், அது மட்டுமல்லாது மிக வலுவாக ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அலங்கரிப்பது என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அந்த வகையில் தற்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் குரு. வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்திற்கு வித்திட்டு கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொதுவாக முழு சுபகிரகமாக திகழக்கூடியவர் குரு பகவான். இயற்கை சுபகிரகமாக சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகள் இருந்தாலும் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை ஒருபோதும் தராத முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். நவ கிரகங்களிலே முழுமையாக சுப பலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகமாக திகழக்கூடியவர் குரு. எனவேதான் வானியல் அரசன் என்றும் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் குரு அழைக்கப்படுகிறார். இது மட்டுமல்லாது மனித வாழ்வுல குரு பகவான் நேர்கதியில செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஒருபோதும் மற்றவர்களுக்கு இன்னல் ஏற்படுத்தி அதன் மூலம் மகிழ்ச்சியை பெறுவதற்குரிய யோகத்தை நிச்சயமாக தரமாட்டார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்பு நேர்வெளியில் வரும். மற்றவர்கள் அதை உருவாக்கி கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியுடன் இருப்பதோடு உங்களுடைய வாழ்விலும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறுவதற்கான முதன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட குரு பகவானை பொதுவாக வக்ர இயக்கமும் அதிசார இயக்கமும் பாதிப்பு ஏற்படுத்தாது என்றாலும் கூட பொதுவாக குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற சூழலை தான் உருவாக்கும். ஆனால் அவர் தற்போது முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படியும் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் நேர்கதியில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை காட்டிலும் ஏற்கனவே 60-70% மேல் கடந்த சூழலில் இதே ராசியில் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பொதுவாகவே குரு பகவானுடைய ஒவ்வொரு நகர்வும் மனித வாழ்வில் மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவேதான் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய
ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் போதும், ஒரு நட்சத்திரத்திலிருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும் போதும் நல்ல அதிரடியான பலன்களை மனித வாழ்வில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக குரு பகவான் சுப பலம் பெற்று வலுவாக 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. அதே சமயம் தற்போது கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து தற்போது பிப்ரவரி மாதம் வரைக்கும் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வந்து விட்டார். இனி பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் நேர்கதியில் வலம் வரப்போகிறார். எனவே இந்த தருணம் என்பது ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் சில பாதிப்புகளை ஏற்படுத்திய சூழலும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவேதான் குரு பகவானினுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அபரிவிதமான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது குருவிற்கு நட்பு கிரகங்களாக மிக வலுவாக சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. அதே சமயம் பகை கிரகமாக புதன் மற்றும் சுக்கிரனை குரு பார்க்கிறாருங்க. ஆனால் குருவை புதன் மற்றும் சுக்கிரன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை குரு பகவான் சமகிரகமாக பார்க்கிறார். அவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும். குரு தனது பார்வையில் இரு கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் கூட இந்த இரு கிரகங்களுமே தனக்கு அதிபதியாகவும் தனது நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்ப்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் குரு. அவர் கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்பும் நேர்வழியில் வரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் ஒவ்வொன்றும் தனது ஆதிக்கத்தை அதீதமாக பல்வேறு வகையான பணிகளில் செலுத்தினாலும் குரு பகவான் தனது ஆதிக்கத்தை பல பணிகள்ல அபரிவிதமாக செலுத்துகிறாருங்க. குறிப்பாக வேலை வாய்ப்பு, உத்தியோகம், தொழில், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கைகூடுதல், அரசியல், மாணவர்களின் கல்வி, விவசாயம் என எந்தவிதமான பணியாக இருந்தாலும் வாழ்வில் நாம் எந்தவிதமான முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் குரு பகவானின் பங்களிப்பு உறுதியாக இருக்கிறது என்று சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு மிக அற்புதமான சக்தியையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். அவர் உச்சபலம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். அந்த வகையில் தற்போது வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் இன்னும் சில மாதங்களில் உச்சபலம் பெற்றும் பலம் வரப்போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி இந்த தருணத்தில் இருந்து மிக சிறப்பான மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதத்தை அதிகமாக சந்தித்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக அதில் இருந்து நல்ல மாறுதலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான். தடை தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புக்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அமைய போகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகநிலைகளுடன் சேரும் போது பாவ கிரகங்களின் பாதிப்புகளும் அபசு பலன்களும் குறைந்து புனிதமடைவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும். குரு பகவான் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் இந்த வேளையில் சந்திரனுடன் இணைகிறார். குரு சந்திர யோகம் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பகவானினுடைய சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் போது மிக பெரிய அளவில் இருக்க கூடிய சங்கடங்கள் கூட தங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாக விலகுங்க. உதாரணமாக நவ கிரகங்களுக்கிடையே போட்டி நடைபெறுகிறது. அதில் சந்திரன் சொல்கிறார், நான் தான் அனைவரை காட்டிலும் ஒருவருடைய ஜாதகத்தை துல்லியமாக உறுதி செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறேன். என்னால் மட்டும்தான் ஒருவருடைய ஜாதகத்தை துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும் என்று மற்ற கிரகங்களை பார்த்து சூளுரைக்கிறாருங்க. அதிலும் சனியை பார்த்து அமாவாசை தினத்தில் சனிக்கு நிகரான சக்தியை வெளிப்படுத்துவேன்,
சொல்கிறேன், பௌர்ணமி தினத்தில் குருவை பார்த்து குருவிற்கு நிகரான சக்தியை வெளிப்படுத்துவேன் என்று சந்திரன் சூளுரைக்க, புதன் சனி என அனைத்து கிரகங்களும் பெரிய அளவிற்கு ஒன்றும் ஆட்சேபனை தெரிவிக்காமல் நீதான் விரைவாக நகர்கிறாய், சரி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று விட்டுவிடுகின்றன. ஆனால் குரு அப்படி என்றால் பரிசோதித்து பார்ப்போம் என்று ஒரு ஜாதகத்தை கொடுத்து, இந்த ஜாதகத்தின் துல்லியமான பலனை கணித்து சொல் என்று சந்திரனிடம் கேட்க, சந்திரன் அதை வாங்கி கொண்டு இந்த ஜாதகத்தை பார்க்கிறார். அந்த ஜாதகத்தில் அந்த குழந்தை பிறந்து 1 வருடம் முடியும் தருவாயில் ஒரு சர்ப்பம் ஒன்று தீண்டி அந்த குழந்தையானது இறக்க போகிறது என்பதை துல்லியமாக சந்திரன் கணிக்கிறாருங்க. இந்த பலன்களை குருவிடம் தெரிவிக்க, குரு சரி பார்ப்போம் என்று சொல்லிவிடுகிறார். அந்த குழந்தையும் அதுபோல் பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்து சில மாதங்கள் உருண்டோடுகின்றன. அந்த குழந்தைக்கு 1 வயது நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணமும் வருகிறது. அப்போது சந்திரன் குருவிடம் வந்து, நீங்கள் கொடுத்தபடி ஜாதகத்தை துல்லியமாக கணக்கிட்டேன், அது சரியாக நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை அந்த குழந்தையை பார்க்க கூப்பிடுகிறாருங்க சந்திரன். ஆனால் குரு வருவதற்கு மனமில்லாமல், அந்த குழந்தை இறக்க போகிறது என்று சொல்கிறாய், அதனால் நான் வரவில்லை, நீயே சென்று அந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து வந்து என்னிடம் சொல் என்று சொல்ல, சந்திரன் விடாப்படியாக குருவை பார்த்து, மற்ற கிரகநிலைகள் ஒன்றும் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஆனால் நீங்கள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, அதனால் நீங்கள் வந்தாதான் போவேன் என்று அடம் பிடித்து குருவை இந்த குழந்தை படுத்திருக்கக்கூடிய தொட்டிக்கு அருகாமையில் கூட்டி செல்கிறார். குருவும் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு வருவதற்கு மனமில்லை, நீதான் என்னை வற்புறுத்தி கூப்பிடுகிறாய், உன்னால் தான் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு வருகிறாருங்க. அந்த இடத்திற்கு வந்து பார்க்கும் போது இந்த குழந்தை தொட்டிலில் உறங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த குழந்தை உறங்கி கொண்டிருக்கும் தொட்டிலுக்கு மேல் பகுதியில் மரத்தின் வழியாக ஒரு பாம்பு ஒன்று உள்ளே வருகிறது. அந்த பாம்பு பைய இந்த தொட்டியின் மேல் பகுதியில் வந்து இந்த குழந்தையை கடிப்பதற்காக கீழே குதிக்க பார்க்கிறது. அப்போது அதன் வால் அந்த தொட்டி மாட்டிவிடப்பட்ட கம்பியில் மாட்டிக்கொள்கிறது. எனவே அந்த பாம்பு ஊஞ்சல் போல் அங்கும் இங்கும் ஆடுகிறது. அப்போது விழித்து கொண்ட அந்த குழந்தை அந்த பாம்புவை பார்த்து ஏதோ விளையாட்டு பொம்மை ஆடுவது போல் நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சிரிக்கிறது. அப்போது சந்திரன் குருவை பார்த்து, இன்னும் சில வினாடிகளில் மரணிக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது பார் என்று குருவிடம் சொல்ல, குருவும் அந்த குழந்தையை பார்க்கிறார். அப்போது இந்த பாம்பானது பலத்த காற்றின் மூலமாக அங்கிருந்து மேலே தூக்கப்படுகிறது. உடனே அங்கிருந்த துவாரத்தின் வழியாக அந்த பாம்பு அங்கிருந்து வெளியே சென்று விடுகிறது. அப்போது சந்திரனுக்கு பெரிய அதிர்ச்சி. என்னவென்றால், நாம் கணித்தது எப்படி தவறாகிவிட்டது என்று அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து பார்க்கிறது. அப்போது அந்த ஜாதகத்தில் அனைத்து கட்டங்களும் லக்கணங்களும் அனைத்துமே சரியாக இருக்கிறது. இதில் குரு பார்வை கூட இல்லை. இந்த குழந்தை எப்படி பிழைத்தது, அந்த பாம்பு எப்படி பிழைத்தது என்று ஆச்சரியத்தில் வியந்து குருவிடம் கேட்க, குருவோ மீண்டும் சந்திரனை பார்த்து கேட்கிறார், அந்த ஜாதகத்தில் என்ன இல்லை என்று சொன்னாய் என்று கேட்க, குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சந்திரன் சொல்ல, ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை, ஆனால் நீதான் அந்த குழந்தைக்கு குரு பார்வை கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கினாய், அதனால்தான் அந்த சர்ப்பமும் பிழைத்தது, அந்த குழந்தையும் நீண்ட ஆயுள் பெற போகிறது என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் மனித வாழ்விலும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சூழ்ந்தாலும் அத்தனை சிரமங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் மிக பெரிய சங்கடங்களை கூட குருவின் பார்வை அற்புதமாக நிவர்த்தி செய்யும். இந்த வகையில் குருவினுடைய பார்வை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 9 மற்றும் 11 ஆகிய இடங்களையும் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய காரியம் அனைத்தையும் தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக குருவின் சுப பார்வை அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் நினைத்த காரியத்தை விட நினைக்காத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை குருவினுடைய வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மராசியை பார்க்கக்கூடிய பார்வையானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை குரு பகவான் வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். அனைத்து வகையான
ரீதியான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சனியும் சகாயஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார். எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் உறுதியாக லாபம் நிறைவாக கிடைப்பதோடு நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் தற்காலிக பணிகள் நிரந்தர பணிகளாக மாறுவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் நிரந்தர வருவாயை ஈட்டக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய காரியம் அனைத்திலும் மிக சிறப்பான காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பெரிய அளவுல இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் தங்களுடைய பெயரில் உறுதியாக சிறு முதலீடையாவது மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உறுதியாக கிடைக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தடையை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த தடை விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் மூத்தவர்களின் மனநிலை நல்ல மாற்றத்தை சந்திக்கும். அவர்களுடன் ஏற்பட்டு வந்த மன வருத்தம் நீங்கி அவர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி உறவு பலப்படும். நட்பு வட்டாரமும் விரிவடையக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பணிகளை காரிய தடையில்லாமல் மேற்கொள்வதற்கான சிறப்பான தருணமாக அமைவதற்கான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு மனநிலை பாதித்து வந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தி வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஏமாற்றத்தை வாடிக்கையாக கொண்ட சூழலில் தற்போது மிக சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வருகிறது. உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகளை சரி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் உண்டு. உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் புறக்கணித்தவர்கள் மனநிலையிலும் நல்ல மாற்றம் ஏற்படும். நீதிமன்ற வழக்குகள் பிரிவினை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை போன்றவையும் பூர்வீக ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் முற்றிலுமாக விலகும். பதட்டமாக செயல்பட்ட காரியங்கள் அனைத்தையும் இனி மிக சிறப்பாக பதட்டமில்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குருவினுடைய அமைப்பால் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக தடைதாமதமில்லாமல் மகர ராசிக்காரர்களை எளிதில் வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை.